எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான வீடியோ பதிவு. யுஜிடிஆர்பி தேர்வர்களும், பிஇஓ தேர்வர்களும் கண்டிப்பா இந்த வீடியோ பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வர இருக்கிற யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கான பேட்ச் போட்டிருக்கோம். ஜஸ்ட் 299 மட்டும்தான். போத் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் தென் டெஸ்ட் பேட்ச், போத் தமிழ் அண்ட் தென் இங்கிலீஷ் மீடியம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்படி சார் ஜாயின் பண்ணணும்? ஸோ ஜிபிஆர் ஃபோன் பே டு 8778963630. ஸோ மேலே இருக்கிற நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் 8525049011. நம்மளோட அகாடமி ஸ்கேனர் இருக்கு. அகாடமி ஸ்கேனரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஜிடிஆர்பி அறிவிப்பு அண்ட் தென் பிஓ அறிவிப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். யூஜிடிஆர்பி கன்ஃபார்ம் ஆச்சு சார், பிஓ வரும்னு சொல்றாங்களே சார். ஸோ பிஓக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் தென் டெஸ்ட் பேட்ச் ஜஸ்ட் 249 மட்டும்தான். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். ஸோ மேலே இருக்கிற நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிடுங்க. அரசு இந்த அகாடமி ஸ்கேனரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யூஜிடிஆர்பி அண்ட் தென் பிஇஓ வருவதனால யூஜிடிஆர்பி ப்ளஸ் பிஇஓ ரெண்டும் சேர்த்தே ஜஸ்ட் 399 rupees மட்டும்தான். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த வாய்ப்பினைய பயன்படுத்திக்கோங்க. ஸோ டெட்டு மட்டும் சார், டெட்டு ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் சீரிஸ் 249 rupees, யூஜிடிஆர்பி ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் சீரிஸ் 299 rupees, அண்ட் தென் பிஇஓ 249 rupees. ஸோ டெட்டு ப்ளஸ் பிஇஓ 399 rupees, யூஜி ப்ளஸ் பிஇஓ 399 rupees, டெட்டு ப்ளஸ் யூஜி ப்ளஸ் பிஇஓ 499 rupees. ஸோ போத் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் தென் டெஸ்ட் பேட்ச் எப்படி சார் ஜாயின் பண்ணணும்? ஸோ சேம் ஜிபிஆர் ஃபோன் போய்ட்டு மேலே இருக்கிற நம்பருக்கு பேமெண்ட், கீழே இருக்கிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட்டுங்க. கரண்ட்லி ஒரு 4000 பேருக்கு மேலே ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து டெட்டு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, யூஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, சார் நம்ம டெட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கோம், நீங்கள் யூஜிடிஆர்பி கேட்டு சொன்னீங்க, அதுக்கான வீடியோ பதிவு கொடுத்துருந்தோம், அதுக்கான லிங்க் நமக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறோம். யூஜிடிஆர்பி கன்ஃபார்ம் ஆச்சு சார். இப்போ பிஓ வந்துடும் போலே சார், அன்எக்ஸ்பெக்டடாக பிஓ ஃபஸ்ட் வந்துடும் போலே சார் அப்படின்னா, இதை நம்ம ஆல்ரெடி கணித்தது தான், நம்மளோட தனிப்பட்ட கணிப்பு மற்றும் கருத்தை பதித்தது தான். ஏன்னா நம்ம நியூ கவர்மெண்ட் அப்படிங்கிற வந்திருக்கிறனால எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பார்த்துட்டு இருக்கிறனால பெண்டிங் இருக்கிற அறிவிப்பு போடுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு பிடிபிஆர்டி பிஓ தான். ஒவ்வொரு தேர்வாக தான் வரணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம டிஆர்இ பொறுத்த வரைக்கும் எஸ்ஏ பண்ண முடியாதுங்க. ஏன்னா டெட்டு யூஜிடிஆர்பி கூட நமக்கு மாறி வந்துகிட்டு இருக்குது. டெட்டு யூஜிடிஆர்பி எஸ்ஜிடி யூஜிடிஆர்பி எஸ்ஜிடி இது போல் வந்துட்டு இருக்கு. ஆனால் பிஓ என்பது 2023 அப்புறம் வரக்கூடிய அறிவிப்பு. அடுத்து 2028 9 இல்லை அடுத்த எதுவுமே நமக்கு தெரியல. ஸோ அறிவிப்பு வரப்போது எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கான பதிவு ஒரு சில பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. சார் இந்த வீடியோவில் வந்து பிஓ வரும்னு சொல்கிறாங்களே சார், பிஓ 100% இருக்குது. யூஜிடிஆர்பி கன்ஃபார்மே ஆயிடுச்சு. ஓகே தானே? அதை பற்றி நம்ம கேட்டிருந்தோம், அதுக்கான நம்ம ஆடியோ பதிவும் கொடுத்துருந்தோம். அப்படிங்கிறப்போ இனி ஒரு செகண்ட் கூட நீங்கள் லேட் பண்ணாதீங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி கம்பேர் பண்ணும்போது டிஆர்பி ரொம்ப ஈஸி. பாஸ் பண்ணுறது, வேலை வாங்குறது ரொம்ப ஈஸி. ஏன்னா இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பாஸ் பண்ண முடியாதவங்க இப்போ அடுத்து வந்து சார் நான் 5 வருஷமாக டிஎன்பிஎஸ்சி எழுதுறேன், பாஸே பண்ண முடியல, அதனால் நான் பிஓ ப்ரிப்பேர் பண்ணான்னு இருக்கேன். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு என்னன்னா பிஎடுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. நான் இதில் 5 வருஷம் நான் போகிறது, எனக்கு தேவை குரூப் பி குரூப் 2 ஸ்டாண்டர்ட் லெவல் போஸ்டிங் சார். நான் டிஎன்பிஎஸ்சி படித்து ஒவ்வொரு மார்க்கில் வருது, வேலை போயிடுது சார். அப்படிங்கிறப்போ நான் பிஇஓ போகிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அதனால் டெட்டு படித்தாலும் சரி, யூஜிடிஆர்பி படித்தாலும் சரி, நீங்கள் டெட்டு படித்தாலும் சரி அதே சப்ஜெக்ட்ஸ் தான் பிஇஓக்கும். யூஜிடிஆர்பி நீங்கள் படித்தாலும் சரி, நீங்கள் டெட்டு பேப்பர் படித்தது தான். அதுவுமே சிம்பிளாக சொல்கிறோம், ஓகேங்களாங்க? சேம் அதே சப்ஜெக்ட் தான், மோஸ்ட்லி சேம் சிலபஸ் தான். நம்பிக்கையாக படிங்க. நமக்கு ஒரே மாதிரி ஒரே தேர்வு ஒரே வருடம் அது மாதிரி வேணால் 2-3 தேர்வு அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இனி ஒன்று கிளிக் ஆகும். எல்லாமே கிளிக் ஆனாலும் சந்தோஷம் தான். இப்போது நமக்கு வந்து பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டிஇ அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா உறுதியாயிருச்சு. அறிவிப்பு எப்போனாலும் வரலாம், இன்றைக்கே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் ஒன்ஸ் அறிவிப்பு வெளியிட்டாங்க அப்படின்னா நம்ம 3 months எதிர்பார்த்துட்ருக்கோம். அவங்க 2 months கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்க, கஷ்டமாக போயிடும். அதனால் இப்போ இன்றைக்கி இந்த செகண்ட் முதல் நீங்கள் படிக்க ஆரம்பித்தா கூட போதும், நீட்டாக பாஸ் பண்ணிடலாம். ஆனால் அறிவிப்பு வந்த பிறகு அப்ளை பண்ணுறதுக்கே நமக்கு ஒரு 1 week 10 days ஆகிடுது ஜென்ரலி. அதனால் யூஜிடிஆர்பி அறிவிப்பு, ஏன்னா நியூ கவர்மெண்ட் வந்திருக்கிறனால கண்டிப்பாக யூஜிடிஆர்பி அதுவும் ஆண்டுக்குரிய தேர்வுன்னே சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பிஓவும் எதிர்பார்த்துட்ருக்குறோம், சரிங்களா? ஏன்னா டிஆர்இ பொறுத்த வரைக்கும் எதுவுமே கெஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் டெட்டு படித்தாலும் பிஓ படிங்க, யூஜிடிஆர்பி படித்தாலும் பிஓ படிங்க. ஒன்றே தேர்வே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம், ரைட்டு தானே? அப்போ பிடிபிஆர்டி நம்ம கன்ஃபார்ம் எந்த நேரத்தும் அறிவிப்பு எதிர்பார்க்கலாம். பிஓவும் அதே மாதிரி தான், சரிங்களா? இப்போ நீங்கள் யூஜி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா மார்னிங் செக்ஷன் யூஜி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, ஈவினிங் செக்ஷன் பிஓ ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களாங்க? ஸோ எங்களுடைய பர்சனல் சஜஷன். ஏன்னா நம்ம ஒரே தேர்வை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அந்த தேர்வு அந்த வருடம் வந்தால் தான் நம்ம கிளியரான தான் ஆச்சு, இந்த வருஷமே போச்சு. ஆக நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இந்த டிஆர்பிக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா பிஓ ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிடலாம். ரெண்டுத்துக்குமே நமக்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு தேர்வு தான். 150 கேள்வி தான் கேட்க போகிறாங்க, அதிகம் கிடையாது. 150 கேள்வி தான். நினச்சி பாருங்கள், ஒரு 150 மேலே வந்துருச்சுன்னா நீட்டாக போஸ்டிங் வாங்கிட்டு பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸ். இந்த தேர்வுக்கு எதுக்கு நம்ம இவ்வளோ அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம்? நிறைய பேருக்கு அந்த தேர்வே தெரியறதில்லை. காம்படிஷனும் ரொம்ப கம்மி. அப்போ இது போல் தேர்வை தான் நம்ம ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஸோ வர இருக்கிற தேர்வர்கள், வர இருக்கிற மாணவர்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு காம்படிஷன் மேபி ஃபியூச்சரில் அதிகமாக இருக்கலாம். ஆனால் கரண்ட் சுச்சுவேஷன் காம்படிஷன் கம்மி தான் கம்பேரிட்டிவ்லி டிஎன்பிஎஸ்சி, ரைட்டுங்களா? அப்போது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஜூலையில் இருக்கும், ஜூலை முடிய போகுது. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 5 மாதம் தான் இருக்குது. ஸோ யூஜிடிஆர்பி அறிவிப்பு ஆகஸ்ட் 1 போட்டாங்க அப்படின்னா அக்டோபர் நவம்பரில் யூஜிடிஆர்பி தேர்வு வச்சுருவாங்க. பிஓவும் போட்டுட்டாங்க வச்சுக்கோங்க, நவம்பர் டிசம்பரில் தேர்வு நம்ம கண்டக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு நடுவில் டெட்டு வந்துடும். ஏன்னா இந்த வருடம் நமக்கு எந்த தேர்வுமே கண்டக்ட் பண்ணல. அப்படி கண்டக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. டிஆர்இ பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லிட்டாங்கன்னா போட்டு விட்டுருவாங்க. இப்போ ஸ்பெஷல் டெட்டு போஸ்ட் பண்ணிவிடுமான்னு கேட்டாங்க, உறுதியாக நம்ம நின்னோம். டிஆர்பி சொன்னால் கண்டக்ட் பண்ணிடுவாங்க, கண்டக்ட் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். அடுத்த ரிசல்ட் போட்டு விட்டுருவாங்க. ஆமாம் தானே? ஸோ அவங்களுடைய ஒர்க் அவங்க அடுத்து 3 ஆகிட்டே இருக்கும். நம்ம அதுக்கு தயாராக இருக்கணும். யூஜிடிஆர்பி அறிவிப்பு
உண்மையாக சொல்லுங்கள். அறிவிப்பு இப்போ வெளியாயிருச்சு அப்படின்னா படிச்சிட்டிங்களா? பியூ அறிவிப்பு வந்துருச்சுன்னா படிச்சிட்டிங்களா? ஆக நீங்கள் அறிவிப்பு முன்னாடி இன்று முதல் படிக்க ஆரம்பித்தா கூட போதும், நீட்டாக பாஸ் பண்ணலாம். இன்னைக்கு ஆரம்பிக்கும். ரைட்டுங்களா? மெட்டீரியல் வாங்குங்க. ஒரு 2, 3 செட்டு மெட்டீரியல் வாங்குங்க. டெஸ்ட் சீரிஸ் ஒரு 3 to 4 டெஸ்ட் சீரிஸ் போடுங்க. ஸோ என்னென்ன மெட்டீரியல் வாங்கணும், என்னென்ன டெஸ்ட் சீரிஸ் போடணும், ஒரே மெட்டீரியல் வச்சுக்கிட்டு அதுலேருந்து கேள்வி வருமானலாம் கேட்டுட்டு இருக்காதீங்க. 2, 3 மெட்டீரியல் வாங்குங்க. டெஸ்ட் சீரிஸ் 4, 5 போடுங்க. தேர்வு வரப்போகுது அப்படிங்கிறப்போ என்னென்ன நம்ம படிக்கணுமோ, என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணணுமோ, உங்களுடைய பெஸ்ட்டை நீங்கள் கொடுங்க. கிளிக் ஆகும் அப்படின்னு நம்பிக்கையாக கொடுங்க. உங்களுடைய பெஸ்ட்டை நம்ம பெஸ்ட்டு கொடுத்துருக்குறோம். தேர்வு முடிஞ்ச பிறகு இது படிச்சிடலாம், அது படிச்சிடலாமா நினைக்காதீங்க. ஏன்னா முக்கிய தேர்வு வரப்போகுது அப்படிங்கிறப்போ அதை பயன்படுத்திக்கோங்க. டெட்டு தேர்வர்களுக்கும் அதுதான். ஸோ பயன்படுத்திக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்டுங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க.